அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். சட்டி சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம், சீரகம், வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை நிறையாவே போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இதில் அவரைக்காய் பொரியலில் பச்சை மிளகா சேர்க்க வேணாம், ஏன்னா ரெண்டுமே பச்சையாக இருக்கனால அதை கடித்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி கழுவி வச்சுருக்க அவரைக்காய்களை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணியை தெளித்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அதனோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சுவையான அவரைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.